ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு நான் கடலைப்பருப்பு சுசியம் ரெசிபியோடு வந்திருக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு கடலைப்பருப்பு சுசியம் பிடிக்கும்? வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். நூற்றி 150 கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கூட வேணுமென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 175 கிராம் சீனி போடலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், தேங்காய்ப்பூ எடுத்து வச்சுருக்கிறேன். பாதி தேங்காயிலையும் பாதியைத்தான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பாதி தேங்காயையும் திருவி போடலாம். 1 டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சுண்டு கடலை பருப்பு எடுத்து ஊற விட்டுருக்கிறேன். 300 கிராம் வரும். ஓவர் நைட் ஊற விட்டால் பெட்டர், அவிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் 3 hours ஊற விடணும். ஊற விட்ட கடலைப்பருப்பை கழுவி எடுத்துட்டு அவிக்கணும். கடலைப்பருப்பு அவிஞ்சு முடிகிற டைமில் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். நீங்கள் தேவையான அளவு உப்பு போடுங்கோ. தண்ணி வடிச்செடுக்க போகிறேன். அப்போ தண்ணியோடையும் உப்பு போகும். அதால் தான் நான் 1 டீஸ்பூன் போடுறேன். கடலைப்பருப்பை மசிக்கக்கூடிய மாதிரி அவிச்செடுக்கணும். கடலைப்பருப்பை இப்படி ஈஸியாக மசியக்கூடிய மாதிரி அவிச்செடுக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த கடலைப்பருப்புக்குள்ளே இருக்கிற தண்ணியை வடிச்செடுக்கணும். கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்செடுத்த பிறகு எடுத்து வச்சிருக்கிற சீனியை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அடுப்பை மீடியம் ஹீட்டுக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில தான் விட்டுருக்கிறேன். இந்த கடலைப்பருப்பை மசிச்சு கிளறி விடணும். கடலைப்பருப்பை மசிச்செடுத்த பிறகு தேங்காய் பூவை போடுறேன். எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காயையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் கடிபட்டால் தான் சுசியம் டேஸ்ட்டாக இருக்கும். அதால் தான் நான் இந்த கடலைப்பருப்பை அரைச்செடுக்காமல் இப்படி மசிச்செடுக்கிறேன். இப்படி கடலைப்பருப்பு இறுகி வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். கடலைப்பருப்பை பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் பருப்பாகவும் இருக்குது, மசிஞ்சும் இருக்குது. இப்படியான பதத்துலேன்னு சொன்னால் தான் சுசியம் கடித்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பை 10 to 15 minutes ஆற விடணும். ஆறினா தான் உருண்டை பிடிக்க கையில் சுடாது. கடலைப்பருப்பு ஆறினா பிறகு பைத்தம் நேரத்தை விட கொஞ்சம் பெரிய உருண்டையெல்லாம் உருட்டி எடுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸில் உருட்டி எடுக்கலாம். கடலைப்பருப்புக்கு சீனியை போட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சாமல் இந்த சுசியம் செய்ய இயலாது. ஏன்னு சொல்லி சொன்னால் காய்ச்சாமல் சும்மா போட்டுட்டு குழைச்சா தண்ணி தன்மையாக இருக்கும். அடுப்பில் வச்சு காய்ச்சினா தான் திக்காக இருக்கும், உருண்டையாக உருட்டக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 20 சுசியம் வந்திருக்குது. உருட்டின உருண்டைகளை மாவில் துவச்சி பொரிக்கணும். 125 கிராம் பச்சை கோதுமை போட்டால் தான் சுசியத்தின் அந்த தோச்ச மா சாஃப்டாக இருக்கும். 50 கிராம் வறுக்காத அரிசி வெள்ளை பச்சை அரிசியை தண்ணியில் ஊற விட்டுட்டு அரைச்செடுக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் கலருக்காண்டி தான் போடுறோம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை கரைச்செடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கரைச்சிங்களன்னு சொல்லி சொன்னால் தான் எவ்வளவு தண்ணி தேவைன்னு சொல்லி தெரியும். ஒவ்வொரு மாவின் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படுற தண்ணின்ற அளவும் வித்தியாசமாக இருக்கும். நான் 225 ml தண்ணி யூஸ் பண்ணினான். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை யூஸ் பண்ணி கரைச்செடுங்கோ. மாவை கொஞ்சம் திக்காக கரைச்செடுக்கணும். தண்ணித்தன்மையாக கரைச்செடுத்தீங்களன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எண்ணெய்க்கு போடேக்கில்ல சுசியம் உடைஞ்சு போயிடும். உருட்டி வச்சிருக்கிற உருண்டையில் இந்த மாவில் துவச்செடுக்கணும். அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் விட்டுருக்கிறேன். எண்ணெயை கொதிக்க விட்டுருக்கிறேன். எண்ணெய் கொதிச்சா பிறகு மாவில் துவச்சி இந்த உருண்டையில் போடணும்.
சுசியம் போட்ட உடனே கிளறக்கூடாது, கொஞ்சம் பொரிஞ்சாப்புறது தான் கிளறணும், அல்லது உடைஞ்சிடும். உடைஞ்சு எண்ணெய்க்குள்ளே பரவிச்சதுன்னு சொல்லி சொன்னால் எண்ணெய் கറുத்திடும். சுசியம் முருகலாக பொரிஞ்ச உடனே எண்ணெயில் இருந்து எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் முருகலாக பொரிச்சிட்டுது. இந்த எண்ணெய்க்கு மிதக்கிற இந்த மாவுகளை எடுத்து வீசி விடணும். இது எண்ணெயில் இருந்து பொரிஞ்சு பொரிஞ்சு எண்ணெய் கருப்பு நிறமாக வந்துடும். சுட சுட சுசியம் சூப்பராக ரெடி ஆகிட்டுது. சுசியம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பிச்சு காட்டுறேன் பாருங்க. சுசியத்தை பார்க்கவே உடனே சாப்பிடணும் மாதிரி இருக்குது. அதோட ஏலக்காயும் கமகமாண்டு நல்ல வாசம் அடிக்குது. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதுவரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் தந்த அனைவருக்கும், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.